அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் துணை செய்வது எது அப்படின்னு கேட்டால் இலக்கணம் அப்படிங்கிறது. நமக்கு இலக்கணம் 5 வகைகளாக நமக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகையாக நமக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ இன்றைய பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஐவகை இலக்கணங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். முதல்ல எழுத்திலக்கணம். இந்த எழுத்திலக்கணம் 2 வகையாக நமக்கு தரப்பட்டுள்ளது. அவை முதல் எழுத்துக்கள், இன்னொன்று சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது. இந்த முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் மொத்தம் சேர்த்து 30 எழுத்துக்களும் நமக்கு என்ன அப்படின்னா முதல் எழுத்துக்களாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உயிரெழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்பது இக்கிலிருந்து இன் வரை இருக்கக்கூடிய 18 மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது. இந்த உயிரெழுத்துக்களை அதனுடைய ஒலிக்கக்கூடிய ஓசை வைத்து இரண்டாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. அதாவது குறுகிய ஓசை உடையதை குறில் எழுத்துக்கள் என்றும், நீண்ட ஓசை உடையதை நெடில் எழுத்துக்கள் என்றும் நமக்கு 2 வகையாக நமக்கு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் உயிரெழுத்துக்களில் உயிர்குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு 5 எழுத்துக்களும், உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறத ஒரு 7 எழுத்துக்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது உயிரெழுத்துக்களை 2 வகையாக நமக்கு பிரிக்கக்கூடியது. இதே போல் மெய் எழுத்துக்களை அது பிறக்கக்கூடிய இடத்தை வைத்து 3 வகையாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஒன்று வல்லினம், இன்னொன்று மெல்லினம், அடுத்து இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக அது பிறக்கக்கூடிய இடத்தை வைத்து இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம முதல் எழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இவை 10 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகைகளாக நமக்கு சார்பு எழுத்துக்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்போ இதுவரை பார்த்தது நம்ம எழுத்திலக்கணம் என்பது. இதை தொடர்ந்து சொல்லிலக்கணம். சொல் என்றால் என்னென்னா, ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து நின்று பொருள் தரக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா சொல் அப்படிங்கிற சொல்லுவோம். இந்த சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா பதம், மொழி, கிளவி அப்படிங்கிறது. இந்த பதம் அப்படின்னா என்னென்னா, இதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம் அப்படிங்கிறது. இந்த பகுபதம் என்றால் என்னன்னா, ஒரு சொல்லை பிரிக்கும் போது பொருள் தந்துச்சு அப்படின்னா அது பகுபதம் என்றும், பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அதை பகாபதம் என்றும் 2 வகையாக நமக்கு பிரிக்கப்பட்டோம். அதேமாதிரி மொழி என்பது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. தனிமொழி என்ன அர்த்தம்னா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழி என்றும், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது தொடர்மொழி என்றும், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று ஒரு பொருளையும் தருவதற்கு பேர் என்ன அப்படின்னா பொதுமொழி என்பதும் இதனுடைய வகைகள். மொழியினுடைய வகைகள் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி கிளவி அப்படிங்கிறது என்னென்னா இரட்டை கிளவி அப்படின்னு அர்த்தம்.